ஆண்டவரே, அப்பா, உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு இதை என்னை விட்டு விலக்குனா எனக்கு பரலோகம் கற்பனை கூட பண்ண முடியாது. ஆனா உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு இதுக்குள்ள நான் இருப்பேன்னா நீர் வரும்போது நான் மார்பில் சாய்ந்திருப்பேன். அதாவது சார்ந்து இருக்கிற அவரால் தான் காக்கப்படுகிறோம். அவர் பாதுகாக்கலன்னா காத்தீரே என்னை கருத்தா. அடுத்த வார்த்தை பாடுங்க. வழுவாமல் என்னை, இந்த வார்த்தையை சொல்லுவோமா? காத்தீரே என்னை வழுவாமல் எடுத்தீர் எடுத்தீர் என்னையும். எல்லாரும் சொல்லுங்க, இதை சொல்லுங்க. கைகளை உயர்த்தி கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட சொல்லுகிற காரியம் 23வது வசனம். மாம்சத்தால், இந்த வேர்டை கவனிக்கணும். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் என்பது என்ன? எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை படிக்கும் போது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள், அந்த மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்பது பழைய மனுஷன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி உள்ள மனுஷன். இத களைந்து போடுங்கள் என்று எபேசியர்லையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதாவிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த பைபிள் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் நெருங்க 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 வேர்டு எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஆயிட்டே இருக்கும். வேர்டு எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஆயிட்டே இருக்கும். நெருங்க 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 நெருங்க. எலியா காலத்துல எலியா கிட்ட ஆண்டவர் பேசும்போது மெல்லிய சத்தத்துல பேசினார். பத்ம தீவுல யோவான் கிட்ட பேசும்போது எக்காலம் போன்ற சத்தம். நெருங்க 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 நெருங்க. அதனுடைய ஆழம், ஏன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் புரியணும். பழையத ஏன் பழைய மனுஷனை களைந்து போடுன்னு சொல்றாருன்னா, புதிய மனுஷன், புதிய சிருஷ்டியை கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம்? தரித்து இருக்கிறோம். இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் ஓபன் ஆனதுக்கு அப்புறமும் சில நாட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கலர் ட்ரெஸ் பிள்ளைங்க போட்டு போவாங்க. ஏன் பிள்ளைங்க போட்டு போவாங்க கலர் ட்ரெஸ்? சொல்லுங்க. யூனிஃபார்ம் தைக்கல, அதனால கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம் தைச்சதுக்கு அப்புறம் கலர் ட்ரெஸ் போட்டிருப்போனா வெளியே விடுவாங்க. சிலர் இருக்கிறாங்க பாருங்க, கலர் ட்ரெஸ் போடுறதுக்காக யூனிஃபார்ம் தச்சு வாங்கி வீட்டில் வச்சுட்டு இன்னும் தைக்கலன்னு. அப்படிதானே என் தகப்பனார் சொன்ன ஒரு சம்பவம். ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது கையை தூக்கி வச்சுட்டு முங்கினாராம். இல்ல கையும் சேர்த்து முங்கணும். வேண்டாம் பாஸ்டர், பிளீஸ் கையை மட்டும் விட்டுருங்க. ஏன்? ஒருத்தனுக்கு அடி கொடுக்கணும். எனக்கு ஒருத்தனை அடிச்சே ஆகணும், அதனால அந்த கையை மட்டும் விட்டுருங்க. அதனால என்ன தெரியல, சிலர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது முங்காத ஒரே அவயவம் நாக்கு. ஆமே, அதனால மேக்சிமம் மூக்க பொத்துறாங்கன்னு சொல்லி வாயும் சேர்த்தான் பொத்துவாங்க. சிலர் தப்பி தவறி கூட தண்ணி அதுல பற்றக்கூடாது. புது ட்ரெஸ் வாங்கினதுக்கு அப்புறம்
சில டைம் ட்ரெஸ்ஸு முதல்ல மூத்த பொண்ணுக்கும் என் ஒய்ஃபுக்கும் அங்கே போராட்டமே நடக்கும். ஏன்னா சில ட்ரெஸ்ஸை மூத்த பொண்ணு தொட மாட்டான், ஏன்னா அவளுக்கு குத்தும் அங்கே போராட்டம் நடக்கும். கடைசியில் நம்ம தான் போய் பஞ்சாயத்து தீர்க்குது. வேண்டாம் அது வேண்டாம் விட்டுரு. சரி, இப்படி நமக்கு ஒன்று வேண்டாம்னா அது மனசு அதை அக்செப்ட் பண்ண மறுக்குது. பார்த்தீங்களா? வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி பழைய மனுஷனை நீ வெறுத்து தள்ளு.